ஷே பார்வதியம்மா பேசுகிற தாய் இந்தியா நாடு ஏண்டா மானிட பேயலா கடவுள் ஒன்று இருக்காருன்னு தெரியாத அளவுக்கு எவ்வளோ பெரிய விளையாட்டு அதிகாரி பூரா விளையாடுதா நல்ல விளையாட்டு என்னடா பரவாயில்ல கெட்டிக்காரன். இப்போ ஒரு மாவட்டத்தில் இருக்கான்னா உள்ளே பத்திரப்பதிவுலேருந்து வென்று வரைக்கும் உள்ளே மாட்டியிருக்கான். கடவுளும் உட்கார்ந்துருக்காரு. அவர் இடையை பிடிச்சி நிற்காரு. நீதி நியாயம் தர்மங்கிறது இடையை பிடிச்சி நிற்காரு. அறிவில்லையாடா சோற திங்கியா வேறு என்னத்தையும் திங்கியா அதிகாரி உள்ளே கணக்கு கொடுக்கண்டாமா கோர்ட்டில் போய் கொடுக்கணும். ஐயா உட்காந்துருக்காரு நாங்கள் தப்பு செஞ்சிட்டோம் இது என்ன கணக்கு. அப்போ இவ்வளோ நாளாக நீ உள்ளே வரல. அப்போ இவன் கவர்மெண்ட்டு எப்படி இந்த சென்னையில் அப்படியே நாற்காலியில் உட்காந்து அவன் போட்ட சாணி அதுலேயும் போட்டு உட்காந்து மந்திரி உட்காந்துருக்கான், எம்எல்ஏ உட்காந்துருக்கான், எம்பி உட்காந்துருக்கான், முதலமைச்சர் உட்காந்துருக்கான். அவன் குடும்பமே அந்த நாற்காலி சேரில் அவன் இட்டதை அவனாக போட்டு உட்காந்து சேரை பிடிச்சி ஆட்டுதான். நங்கு நங்கு நங்குன்னு ஆட்டி அந்த சேரை விடாத அளவுக்கு வீட்டு வரைக்கும் தூக்கி அந்த அவங்க போட்ட மனத்திலே கொண்டு போய் சேர்க்க. அப்போ எவ்வளோ அவனுக்கு அறிவு இருக்கும். மானிட புயலா முக்கால் சத்தியா ஆணும் பெண்ணும். நீதிமன்ற கோர்ட்டு வாசலை அவமதித்து போகிற அரசியல்வாதி அனைத்தும் அந்த வாசல் என்னன்னு தெரியுமாடா? இல்லை கோர்ட்டு வாசல் என்னன்னு தெரியுமா? தன்னால் எல்லா கோர்ட்டுமே இவருக்கு கணக்கு கொடுக்கு, கடவுள்கிட்ட கணக்கு கொடுக்கு. இல்லை அது சுவர்னால் அது பேசுண்டா, அதுவும் உயிர்ரா முட்டாப்பையில். நீதிமன்றம் தாண்டா அந்த கணக்கு அது உயிர் கொடுத்தாரு. நீ கட்டடம் கட்டின பூரா தப்பில்தனமாக கெட்டி உன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டு நக்கிக்கிட்ட கிடக்க எல்லா பில்டிங்கும் இடிப்பார். டாராக கெட்டினவன் பூரா இடிப்பார். ஆதார கார்டு ரேஷன் கார்டில் எத்தனை வீடு இருந்தாலும் இடிச்சிருவார். சேசிபி அவன் வச்ச சேசிபி வண்டியை வச்சு தூக்கி இடி அப்படிம்பார். உனக்கு இருக்க இடம் எது? ஆனால் விவசாயத்தில் கட்டட பில்டிங்கு மில்லு தொழிற்சாலை இருந்தால் அதில் அதிகாரி பூரா செகண்டில் கணக்கு ஆன்லைனில் கம்ப்யூட்டரில் தட்டி எடுத்துருவாங்க. தூக்கி உள்ளே போடுறா. கிராம அதிகாரி தலையாரை தூக்கி போடுறா உள்ளே. மாவட்ட வாரி இல்லை இது எவ்வளோ போகும் தெரியுமா? கணக்கு வழக்கு இல்லாமல் அதிகாரி பூரா உள்ளே போய்கிட்டு இருப்பா. அரசியல்வாதியை ஒரு செகண்டில் கேட்ச் பண்ணிடுவாங்க. ஒரு பிட்டு போக முடியாது. அரசியல்வாதியை பூரா மாவட்ட வாரி செட்டி வாரி கிடக்கிறவன் வெளியே போக முடியாது. கார் வண்டியெல்லாம் பிடிங்கிடுவாங்க. காரு வண்டி பைக்கு ஸ்கூட்ரு ஹீட்ரு எல்லாம் வச்சுருக்க வண்டி வாகனம் பூரா அவன் வாரிசு வரைக்கும் பிடிங்கிடுவாங்க. பிடிங்கி வீட்டுக்குள்ளே கிடடா கணக்கு ஐயா எப்போ போடுறாரோ அப்போ நேரம் உன்னை தூக்கணும்டா. எம்எல்ஏ எம்பி மந்திரி முதலமைச்சர் பஞ்சாயத்து போர்டு கீழே வார்டு வரைக்கும் ஒரு வண்டி இராது. 2 வீலர் 4 வீலர் பஸ்ஸு போக்குவரத்தை நிப்பாட்டிடுவார். பஸ்ஸு போக்குவரத்து விமானம் இவர் செக் பண்ணி பிடிக்கல. விமானம் ட்ரெயின் எதுவுமே ஓடாது. எல்லாமே பூட்டிடுவார். பூட்டி நிப்பாட்டுறா கணக்கு நான் எடுக்கணும் தமிழ்நாடு முழுவதும். இவனா நம்மளா பார்ப்போம் அப்படின்னு கணக்கு போடுறாரு. இவன் அரசியல்வாதியாக நம்மளா இந்த செம்மத்தில் சொடக்கு போட்ட மணிக்கு தூக்கி. ஆனால் தப்புக்கு மேலே தப்பு இருந்தால் கையை காலை திருக்கி விட்ருவாங்க. ரொம்ப தப்பு இருந்தால் அந்த நோட்டீஸில் பார்ப்பாங்க. நீ அடித்த நோட்டீஸில் மெம்ம பேப்பரில் இத்தனை கணக்கு இருக்குன்னு எழுதியிருப்பான். 13க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அப்படியே ஒரு திருக்கு 2 கையை திருக்கி அப்படியே அந்நேரம் அரிசி வச்சுருப்பாங்க. வாக்கரிசியிலும் உன் வாயில் போட்டுருவாங்க. அரிசி 3 தடவை சொல்லி போடுவான். ஐயா போட சொன்னார், கடவுள் போட சொன்னார், கடவுள் போட சொன்னார். உனக்கு இதோட முடிஞ்சு வச்சு ஆயுசு, இதோட ஆத்மா எரிப்புக்கு போயிரும்னு இந்த 5 வார்த்தையை சொல்லி எரிஞ்சிருவாங்க. அரிசி அது எப்போயுமே அரிசி முப்படை இராணுவ வானரப்படை கையில் இருக்கும். அது அரிசி கொடுத்துருவார். அந்த அரிசியை கையில் வச்சுக்கூடா அப்படின்னு. அந்த அரிசியை தானே பாலாக்குதான். பூமி விளையிறது தானே பாலாக்குதான். பாலாக்கி உட்காந்து 2 காலை தோளில் தூக்கி போட்டு பட்டா போட்டு பவர் படையில இருக்கிற இடம் ஆடை, படுக்கிற இடம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சந்தோஷமாக போகிறதுக்கு தான் கொடுத்துருக்காரு. அநியாயப்பட்டு பட்டட பில்டிங் கட்டி டைல்ஸ் பதி அந்த கல்லில் பதி இந்த கல்லில் பதி கொடுக்கல. அவர் புரிஞ்சிக்கோ போட்டார். வீடும் தோறும் இடிப்பாரா இன்னைக்கு போட்டார். சேசிபி வண்டி தெருவா நிப்பாட்டி இடுறா அப்படிம்பார். பஞ்சாயத்து போர்ட்டில் இருக்கணும்னா முதல் தூக்கி உள்ளே போடுறா. பஞ்சாயத்து போர்ட்டில் இருக்கிறவர் ஒருத்தனை கூட விட மாட்டார். அந்த சீப்பர் வேலைக்கானில் பாவம் ஏழை எளிய மக்கள் அவன். அது மாநிலத்தில் அவன் வேலை பார்க்க அவனை மட்டும் ஒதுக்கி விட்ருவாங்க. மற்ற தண்ணி திறந்து விட போகிறவன் பூரா பஞ்சாயத்து போட்டு உள்ள கணக்கு எழுதுகிறவன் பூரா கணக்கு எழுதி கள்ளக்கணக்காக போட்டு இவன் பின்னாடி போய் அவன் பின்னாடி போய் இந்த பஞ்சாயத்து போட்டு நடத்தான் பாரு. இல்லை நல்லா யோசித்து பாடுறா. இது என்னடா நடத்துதியடா? என்னடா நடத்திய? ஒரு ஓட்டு முத்திரை கை இயந்திரத்தை வாங்கி காகித பேப்பரை அடித்து விட்டு பாலாக்குதை துவைச்சி எடுத்து போடுவார். செட்டி கிராமத்தை அடப்புன்னு சொன்னாரா? இடிக்கிறதுக்கு தான் அடைக்காரு. இடித்து போடுவார். ஒரு வீடு இராது. பூரா விருதுநகர் மாவட்டத்தில் பூரா குளத்துக்குள்ளே பூரா வீடு மில்லுமாக கட்டியிருக்கான். அதிகாரி பூரா கையெழுத்து போட்டு அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு அந்த காகித பேப்பரை எப்படி சொருகணுமோ சாப்பிடுதான், சொருகி சாப்பிடுதான்.
முக்கால் சத்தியம். நீதி அரசர் கணக்கு போட்டாரா, ஜட்ஜி கணக்கு எழுதிட்டார். இன்றைக்கி இந்த கணக்கு நான் பிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு. அப்போ சென்னையில் அப்படியே ஒவ்வொரு மாவட்டம் அடிக்கல, அப்படியே அரசியல்வாதி குலுங்குவான், உடம்பு குலுக்கி விடுவார். குலுக்குடா அப்படிம்பார். முக்கால் சத்தியம். தமிழ்நாடு தான் அவருக்கு குறி. வேறு நாடு பூராமே அது அப்புறம் பார்ப்போம் அப்படின்ட்டார். ஆனால் தமிழ் வார்த்தை, தாய்மொழி, தமிழ் மொழி, தாய் இந்தியா நாடு, தமிழ் மண், விவசாய மொழி, வானத்துடைய தமிழ் மொழி, பூமி தமிழ் மொழி. அந்த மொழியை அழித்த வேலுக்கு தண்டனை அப்படின்ட்டார். ஆனால் தமிழ் வார்த்தை கணக்கு நாங்கள் போட்ட கணக்கு 2 பேர் என் குடும்பம் 5க்கு 5 சிவன் பார்வதி குடும்பம் தமிழ் வார்த்தை விட்ட கணக்கு. தாய் இந்தியா நாடு முழுவதும் தமிழ் மொழி ஜொலிக்கும், தமிழ் மொழி வார்த்தைகள் வரும், தமிழ் மொழி பிள்ளைகள் பூரா வாசித்து கொண்டே இருக்கும், தமிழ் மொழி எல்லா மக்களும் பேசும். நான் என் ஈசன் படைத்த மக்கள், அரசியல்வாதி பல கோடி எல்லாம் 7 சமத்து சேட்டை பண்ணவன் பூரா தவிர மக்கள் ஈசன் கொடுத்த தமிழ் வார்த்தை தமிழ் மொழி. மொழியிலே மொழி, இனிப்பான மொழி, இனிப்பான மொழி, சக்கரை பேடா மொழி. இந்த மொழியில் எல்லா மக்களும் பேசும். இது பூரா தப்பு செஞ்சவன் பூரா செயலறையில் போய் அவன் இட்டதை அவனா அந்த வாயில் தேய்க்க விடுவார். முக்கால் சதி.